பாமக யாருக்கு என்ற வழக்கில் அன்புமணிக்கு வெற்றி கிடைத்துள்ளது. தேர்தல் கமிஷனின் விளக்கத்தை ஏற்றது டெல்லி கோர்ட். பாமக யாருக்கு என்ற விவகாரத்தில் அன்புமணி அளித்த ஆவணங்கள் முறையானவை என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை டெல்லி ஐகோர்ட் ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் தினசரி தொழுகைக்கு அனுமதி மறுப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் தினசரி தொழுகை நடத்த அனுமதி கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் பண்டிகை நாட்களில் மட்டும் தொழுகை நடத்தலாம் என்ற சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்வர் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் புதிதாக 6 நர்சிங் காலேஜஸ் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது செவிலியர்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதை கருத்தில் வைத்து திருநெல்வேலி, திருச்சி, தர்மபுரி, வேலூர், ஈரோடு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் புதிதாக செவிலியர்கள் கல்லூரி அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆன்லைனில் பணம் இழந்தால் 24 மணி நேரத்தில் புகார் அவசியம். ஆன்லைன் வாயிலாக சைபர் குற்றவாளிகளிடம் பணத்தை இழந்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1930 என்ற எண்ணை 24 மணி நேரத்திற்குள் தொடர்பு கொண்டு புகார் பதிவு செய்ய வேண்டும். இது முக்கியமாக கோல்டன் அவர் என்று அழைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 24 மணி நேரத்திற்குள் தொலைபேசி எண்ணிற்கோ அல்லது cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார்களை பதிவு செய்தால் மட்டுமே குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய இயலும் என்று குற்றப்பிரிவு டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையின் UTS ஆப் மார்ச் 1 முதல் செயல்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த செயலியாக ரயில் ஒன் ஆப் செயல்படும் என தெற்கு ரயில்வே மேலும் அறிவித்துள்ளது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கேசவ விநாயகன் நீக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் தேர்தலில் ஓட்டளிக்க குடியுரிமை கட்டாயம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அடுத்த அதிரடி. குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை தவிர வாக்காளர்கள் ஓட்டளிக்க அமெரிக்க குடியுரிமைக்கான ஆதாரத்தை கட்டாயம் காட்ட வேண்டும். அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் அடையாள அட்டையை காட்ட வேண்டும். இமெயில் மூலம் இனி ஓட்டளிக்க முடியாது. நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தினர்களை தவிர மற்ற யாரும் தபால் வாக்கு சீட்டு முறையில் ஓட்டளிக்கக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 14,650, வெள்ளி 1 கிராம் 300 ரூபாய்.